ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பால் சொரல வர செனை மாதிரி இருக்கிறத நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். செனை கிடையாது, அந்த செனை மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா கண் பார்வையெல்லாம் நல்லா தெரியறதுக்காக தான். ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அந்த செனையை ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெப்பரு, கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது செய்யறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் தாங்க ஆகும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இது எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த கண் பார்வையெல்லாம் வந்து கம்மியாயிடும், விஷன்லாம் வந்து அந்தளவுக்கு தெரியாது, மங்கலாக இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து சமைச்சு நம்ம ஒரு மந்த்லி ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த பார்வைலாம் சரியாயிட்டு வரும். அதுக்காக தான் இது எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் பெரியம்மாலாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்ருக்கேன். இது ஏஜ்டு பர்சன் மட்டும் சாப்பிட்றது கிடையாதுங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இதை சாப்பிடலாம். இதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறோம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அவ்வளோதாங்க, இதை அப்படியே சாப்பிட வேண்டியது தான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது வந்து சுட சுட தான் சாப்பிடணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுங்க. நல்லா சூடாக சாப்பிடும்போது தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு டிஷ்ஷு. இது சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.